வீராப்பை மட்டும் வைத்து அரசியல் செய்ய முடியாது என நடிகர் பார்த்திபன் கருத்து தெரிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் பார்த்திபனும் கரூர் சம்பவம் குறித்து அண்மையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இது குறித்து அவர், சினிமாவில் இருப்பவர்களுக்கு சமூக பொறுப்பு இருந்தே தீர வேண்டும். சினிமாவிலிருந்து அடுத்த கட்டம் மக்களுக்கான சேவை. என் அப்பா அம்மா எனக்கு சோறு போட்டாலும் நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு புதிய பாதை மூலம் சமூகத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைத்தது. மக்கள்தான் மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எனவே இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்பதால் பார்த்திபன் மக்கள் நல மன்றம் தொடங்கினேன். சோற்று கட்சி என்ற கட்சி தொடங்கினேன். படம் ஆரம்பித்தேன். அதன் வழியே அரசியல் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் அரசியலுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. மனதில் வீராப்பு இருந்தால் மட்டும் அரசியலில் வெல்ல முடியாது. மனதில் நல்ல எண்ணம் இருப்பவர்கள் மட்டும் அரசியலில் வெல்ல முடியாது. அரசியல் என்பது வேறொரு பெரிய களம். இப்படியான நேரத்தில்தான் எம்ஜிஆர் வெளியே வந்தார். இப்போதைய சூழல் அப்படி இல்லை. யார் களத்துக்கு வந்தாலும் நான் வரவேற்பேன். அதற்காக ஏதோ நான் ஆளும் கட்சிக்கு எதிரானவன் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. போட்டி நன்றாக இருந்தால்தான் வெற்றி நியாயமாக இருக்கும். இனிவரும் காலங்களில் இப்படியாக உயிர்கள் பலியாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்.